பிள்ளைத்தமிழ் பாடல்கள் மூன்றாவது பகுதியை இப்போது பார்க்க இருக்கிறீர்கள். இதை குறிப்பாக உலகுதக்கூடிய எம்பெருமான் வேணுகோபாலன் வேணுங்கானம் வேணுங்கானம் என்று எல்லோரும் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட வேணுகான குடலோசையை மயங்கக்கூடிய அந்த வேணுகானத்தை பற்றி அழகாக பேசுகிறார். தன்னை விட்டு பிரிந்து போன மகளை பற்றிய ஒரு ஏக்கத்தை காட்டுகிறார் பெரியார். ஆதாரம் சர்வ வித்யாநாயக்ரீவமுபாஸ்மகே லக்ஷ்மி வல்லபாரம்பம் விகனோமி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். அங்கனிடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மனிதகரத்துலகரைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சிந்தனும் கருமுகிலை ராமன் கருணை சில்லை நகர் திருச்சித்திரபூரம் தன்னுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரே உயர்வர உயர் உடைய இரண்டாவது நாளாக மூன்றாவது நிகழ்ச்சியாக இந்த அற்புதமான பெரியாழ்வார் திருமொழியை அம்மா பெரியாழ்வார் என்று அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளன் அம்மான்னு அம்மான்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஓம்னு சொன்னா என்ன எஃபெக்ட் என்ன ஒரு சக்தி கிடைக்கிறதோ அதே சக்தி அம்மாவில் கிடைக்கும். ஓம் என்பதை எல்லோரும் சொல்லக்கூடாது. காரணம் என்ன சொல்ல தெரியாது. ஓம் எப்படி சொல்ல தெரியும். ஓ ரொம்ப அருமையான சவுண்டு. உடம்பு பூரா இருக்கும். கபாலத்தில் போய் அது வைப்ரேஷன் ஆகும். அப்பெல்லாம் சொல்கிறாங்க. அதனால ஓம் சொல்றது கஷ்டம். அம்மா எல்லாம் சொல்ல. அதனால ஓமும் அம்மாவும் ஒன்றுதான். அதனால தான் பெண்கள் எல்லாம் அந்த அஷ்டாட்சரம் சொல்லும்போது ஓம் சொல்ல அம்மு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கூட குறிக்க எப்படி அம்மா மம்மி ஆக்கினாலோ அது மாதிரி அதை கொஞ்சம் குறைச்சி ஓம அம்முன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த அம்மான்ற வார்த்தை அற்புதம். எம்பெருமான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண முடியாது, ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்ற காரணத்தால் தான் அம்மான்றத அவருடைய சப்ஸ்டியூட்டா ஏஜென்ட்டா. அப்போ பேங்க்குடைய ஏடிஎம் மாதிரி பகவானுடைய ஏடிஎம் அம்மா. அம்மான்னா என்னென்னா எப்போனாலும் அம்மா கிட்ட நம்ம பழக முடியும். ஈஸி ரீச், அட் த ரீச். அதனால் இந்த அம்மான ஒரு வார்த்தை அம்மா பெரியாழ்வார்ன்ற ஒரு அற்புதமான ஒரு இந்த பிரபந்தத்தை பிற பந்தத்தை விட்டால்தான் பிரபந்தத்தை பிடிக்க முடியுமா? பிற பந்தத்தை விட்டால்தான் பிரபந்தத்தை பிடிக்க முடியுமா? அதனால் அற்புதமான விஷயம். இன்னும் சில பேர் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் குறையிறது. இங்கே குறையுதா அங்கே குறையான்னு தெரியல. எனக்கு இன்மேக்ஸ் குறவா அவுட் மேக்ஸ் குறவா புரியல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எம்பெருமானை பொறுத்தவரை பெரிய அற்புதமான அவன் என்ன பண்ணுவான், மிகச்சிறந்தவர்கள். விஸ்வாமித்திர போல் சிறந்த ஆளே கிடையாது. இந்த வில் பவரில் விஸ்வாமித்திர போல் கிடையாது. ஆனால்
அவர் பாவம் சரிக்கு சரிக்கு விழுந்து விழுந்து இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அந்த கல்யாணத்துக்கு முன்னால சதானந்தர் சொல்றார். என்ன சொல்றார்? சதானந்தர் விஸ்வாமித்திர சரித்திரத்தை ராமனுக்கு சொல்றார். அது விஸ்வாமித்திரன் கேட்டுருக்க கூட. எதுக்கு சொல்றேன்னா விஸ்வாமித்திர பெரிய ஆளு. அப்போ எப்படிப்பட்ட பெரிய ஆளுக்கும் சில வீக்னஸ், சில சருக்கள் வரும். ஆனால் அந்த சருக்களையும் மீறி நாம் பகவான்கிட்ட போகணும்னு சொன்னால் அதுக்காக தான் முயற்சி. அப்போ திக்பலம், சத்திரிய பலம், பிரம்மதேஜோ பலம் நமக்கும் பலம் இருக்கணும். எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கணும். நீலகிரி எக்ஸ்பிரஸ் நீலகிரி பக்கத்தில் போகிற ட்ரெயின் மாதிரி இதெல்லாம் ட்ரெயினுக்கு ஒரு என்ஜின் தான் இருக்கணும். நீலகிரியில் போகிற என்ஜினுக்கு முன்னே இருக்கணும், பின்னாலே இருக்கணும். அது மாதிரி நமக்கு அக்ரதப்ரேஷைவ பாக்கசமஹாபகான்னு பின்னாலே ஒருத்தர் தள்ளி விடணும், முன்னே ஒருத்தர் இருக்கணும். ஜனாபரம் உயிரன்னு ஒன்று. முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டி இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள. பேதம் போல் வாயாம் விகடாம் முதிரை மாதம் போல் காத வழி ஒரு 10 காலமைகள் நினைக்கிறேன். யாரும் தெரியுங்கிறாங்க. மாதத்துக்கு 10 காதனா 10 மைல். மாதத்துக்கு 10 மைல் போகுமா. அதுக்கு என்ன 5 பேர் போகணும். முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டி இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள. 3 பேர் இழுக்கணுமா, 2 பேர் தள்ளணுமா. அப்போதான் மாதத்துக்கு 10 கிலோமீட்டர் போகும். அதுபோல் நாம் அப்படிதான் எவ்வளோ கூப்பிட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் எல்லாம் இலவசம் சொன்னாலும் வாழ்க்கை இலவசமாக போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆன்மீகம் என்பது ரொம்ப கஷ்டம். மற்றக்கெல்லாம் பாருங்க, இலவசத்துக்கு கியூவில் போய் நின்று ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கடைசியில் ஒர்க் பண்ணாது, அது பயன்படாது. ஆனால் போய் நிற்கணும். நான் உண்மையான விஷயத்துக்கு வர முடியல. அது நம்முடைய கால பலன் சொல்லணும். அதனால் அப்படி இருக்கு. இது இருந்தாலும் இன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழியில் 3வது 10 3வது திருவாய்மொழி ராதாரமண கோவிந்த கண்ணனை பாருங்களே. முடிச்சா 3 முடிச்சாச்சா? கண்ணனை பாருங்களே, என் மன்னனை பாருங்களே, கண்ணனை பாருங்களே, என் மன்னனை பாருங்களே. காட்சியை பாருங்கள், கண்ணனை பாருங்களே, என் மன்னனை பாருங்களே. காவிலே கீழையும் கட்சியிலே பட்டரும் முத்தாலே மாலையும் புகழும் தோன்றியும் கண்ணனை பாருங்களே, என் மன்னனை பாருங்களே. காலையன் நன்னடையும் கண்கள் செய்வந்தவனாய் காலை செருப்பும் இன்றி பாடி அழுகின்றாய்.
குழல்களும் கீதமுமாய் ததும்பிட கோவிந்தம் வருகின்றான். தழைகளும் குழல்களும் கீதமுமாய் ததும்பிட கோவிந்தம் வருகின்றான். மழையதுவோ என மயங்கிடுவார் மங்கையர் ஆயர்கள் மகிழ்ந்திடுவார். அலைத்தயிர் உண்பவன் அந்தியதில் தலைமுகம் உயிரமே வருகின்றார். மலையடை உடையென பிடித்தவன் தான் வளையிடவாமலை வரவே போலாம். சுரிகையும் தெரிவியும் சென்று போடும் புரியவன் தோழமோட ஒரு கையால் ஒருவன் தோன்றியவன் அருகிலே பெண்களே அலமந்த கழிகளும் குழல்களும் வீரமுமாய் தரும்பிடலும் அவன் மழை தடுத்தான். கண்புகள் மேற்றவன் கருணையனே இன்று நான் அவனிடம் உரையிடுவேன் என்றவன் வலை புதி பரந்தனுமே. உடை நிழல் வரும் என்ற கோவலமே நடையதில் நானனை இழந்தேன். அடிமையை நான் அவர் கன்றியப்படுதல் மடமையுள்ளவன் பதிரந்தார். சிந்தூரோ நெற்றியிலே பல பலக்க இந்தியிலே ஜொலிக்க மந்திரம் போலவே மயக்குகிறான். எந்தீரம் போல என் மகள் தொடர்வார். தலைகளும் குறைகளும் மகன் மகன் கோமகன் காமனை கல்லியை கலங்க செய்தார். காமகள் போலவே மனதில் காமகள் போலவே மனதில் எண்ணி காமுடியாய்கள் தலையிழந்த காரிகள் வரும் கரம் சிரம் குவித்தவன் சமயிழந்த பாடல்கள் பத்துமே பட்டவன் பாடிய பாடல் பதமளிக்கும் அடிகளும் குரல்களும் மழையோ என மயங்கிடுவார் மங்கையராயர்கள் மகிழ்ந்திடுவார். அடுத்த பாட்டு கோவர்தன கிரியை எடுத்த அற்புதமாக எம்எஸ் பாட்டு கிரிதர கோபால என்ன அழகா சாதிச்சு. கிரி சின்ன வருது கிரிதர கோபால யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தன கிரிதாரி கோபால பாலமுராரி யமுனா தீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி வர்தன கிரிதாரி கோபால பாலமுராரி யமுனா கோவர்தனத்தை முடியா பிடிச்ச போது என்னென்ன நடந்ததுன்னு ஒரு கற்பனை அற்புதமா அனுபவிக்கிறார். குன்றக்கூற பெண்கள் பஞ்சுத்திரி கொண்டு மார்க்கங்கை ஊட்டிடுவார். குன்றக்கூற பெண்கள் மார்க்கங்கை ஊட்டிடுவார்.
தன்னன் கோபதனவன் உடையதுவே மழைக்கே உடையதுவே மழைக்கே மழை தடுத்திடவே மணிவண்ணன் மலையதை உடையதையாக்கி விட்டார். உடையதையாக்கி விட்டார். இளஞ்சிங்கம் எதிர்கையில் பிடியதன் மகவினை இடரின்றி காட்டும் மலை. அவர் பாவம் மிருதங்காட்சியிலே பாருங்க, நம்ம வெறுமை கொண்டு பாடல, மிருதங்காட்சியிலே பாரு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பீட்ஸும் பார்த்துட்டு இந்த பாட்டும் பாரு. விடிய என்னன்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கமா அப்ப சண்டை போடும்போது குட்டிக்கு ஆபத்துலாம் சண்டை போடுறான் பாருங்களேன். இளம் சிங்கம் எதிர்க்க பிடின அப்படி மணி இளம் சிங்கம் எதிர்க்க பிடியாத மகவினை இடரில் நீ காட்டும் மலை. பெண்களின் கண்கள் மான்கள் என எண்ணி பதறிடும் குறவர்களில் தங்குறை தாமோதரனவன் தாங்கினான் தீங்கியவரே. என்னவா நம்மளாம் தேவலோகத்துக்கு இருக்கோம். இந்த பையன் இந்த இடை பையன் வந்து மலைக்கு கொடுக்கிட்டு நம்ம கொடுக்கல. ஒரு மலைக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம தலைவர் இருந்துட்டு கொடுக்கலையே நினைக்கிறார். மதையானை உண்டிட கவலமிட்ட போல மன்மதம் மலை பறித்தார். விஷயம் கையில அந்த கோபத்தை பிடிக்கிறான். அது எப்படி இருக்கான்னா யானை வாயில கவம் முட்டை எப்படி இருக்கு. யானை வாய் கவம் போடுவான். கவம் உண்டை கையை தூக்கி பிடிக்கிற இந்த மலை இருக்கான். கை மேல மலை எப்படி இருக்குன்னா யானை தும்பி கையில இருக்காது, அது வாயில இருக்க மாதிரி. மதையானை உண்டிட கவலமிட்டார் போல மன்மதம் மலை பறித்தார். மழை மேகம் தடுத்தவன் மலையாளன் இந்திரன் இளையுணர செய்தார். கூட தீரையனே கும்பென எண்ணிடும் கொடுங்கலிரவேரோ ஏன குருவன எந்திரன் குன்றத்தை எடித்து பிடித்து நின்றார். கைவீரனைந்துமே காப்பாத தோழரை
பாலனையானவன் பாம்பையடக்கின பரமன் பாலகண்ணன் காம்புடனே நிற்கும் காம்புடைய பரமரத்தாவினே பூம்பூ மழை மேகம் பட்டம் பறிந்து வைத்த பாடல் பத்துமே நேரவனோ கருணை ராதாரமண கோவிந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி. விருந்துல பருப்பு சாதம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பாயசம், அதுக்கப்புறம் மகாலா. சாப்பிடும்போது மகாலபாத் சாப்பிடும்போது பருப்பு சாதம் நினைச்சா வருமா? மொத்தம் 4 ஐட்டம் சார். பருப்பு சாதம், அதுக்கப்புறம் மோர் சாதம், மோர் குழம்பு சாதம், ரசம் சாதம், பாயசம், மகாலபாத். 5 ஐட்டம். மகாலபாத் நினைக்கிறேன், ஐயோ நம்ம மோர் குழம்பு சாப்பிடும்போது இன்னும் மோர் குழம்பு சாப்பிட்டுக்கலாமே முடியுமா சொல்லி. அதனால இந்த வாய்ப்பு மாதிரி 3ஆம் பத்து 5ஆம் தேதி பின்னாடி வாசிக்க முடியாது, இப்போ 6ஆம் பத்து வந்துட்டோம். அதனால இருக்கும்போது பயன்படுத்தினோம்னு சொல்லுவோம். ராதாரமண கோவிந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். காத்தால 7 மணிக்கு உபன்யாசம் இருக்கிறாங்கன்னா சார் காத்தால வேலை சார் இப்படி சார் முடியும். சரி 10-11 மணிக்கு கேட்கலாம் சாப்பிட்டு டயர்டா இருக்கு சார். சரி 3 மணிக்கு கேட்கலான்னா சார் வெயில் இப்போலாம் வெயில் எப்படி காய தெரியுமா, நான் புதுசாக பார்க்காத எல்லாம் தெரியும் தானே. சரி சார் 6 மணிக்கு இல்லைண்ணா சார் பசங்களாம் ரூபா போவா ஆஃபீஸ் ஹவர்ஸு அது எப்படி சார் ராத்திரி 8 மணிக்கு தூக்கம் வருது. அப்போ ஏன் சொல்றேன் எஸ்கேப் சொல்லிட்டு வி வாண்ட் எஸ்கேப். அப்போ அதெல்லாம் என்னாச்சு அதுதான் தெரியுது. ஏன் இவ்வளோ பேர் சில பேருக்கு மட்டும் சில அனுகூலம் கிடைக்கிறது என்ன காரணம்னா, முதல்ல நமக்கு இந்த பேஸ் அந்த அளவு ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரி அளவு கூட இல்லை, அதாவது மினிமம்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரிசர்வ் சொல்லுவாங்க, ரிசர்வ் ஒரு 5 லிட்டரா, ஒரு ரிசர்வ் 5 லிட்டர் இருக்கும். அது மாதிரி ரிசர்வ் 5 லிட்டர் இருந்தாலும் சார் அப்போ மேலே வரும், அது எடுக்கக்கூடாது. அது மாதிரி முதல்ல மினிமம். அதுக்காக நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ கொஞ்சமாவது பகவான் நினைச்சுக்கணும் சார். நீரளவே ஆகுமா? நீராகும். தான் கற்ற நூலளவே ஆகுமா? ஒன்று. மேலை தவத்தளவே ஆகுமா? புலத்தளவே. அதனால புலத்தை சொல்ற கஷ்டமா இருக்கு சார். வள்ளுவம் பார்த்தா வெள்ளத்தனைய மறுநீட்டம் மாந்தரம் உள்ளத்தனையது உயர்வு. ஏன் அவங்களால வர முடியலன்னா சார் அதாவது மேக்சிமம் அவ்வளோதான் சார், அது மேலே அவரால் முடியாது. எல்லாரும் எல்லாருமே ஒரு அளவு நம்மளால சில பேர் சில டிரைவர் சார் நான் 60 போக மாட்டேன் சார், கை உதவும். ஸோ 60 போக அதுக்கு சில பேர் சொல்கிறார் குடிக்கிறத கூட நான் 50 மேலே கை உதவும். ஸோ குடிக்கிறத கூட ஒரு அளவு இருக்கு, நடிக்கிறதுல அளவு இருக்கு, படிக்க எல்லாத்திலையும் நுனிக்கும் பேரினால் அங்கிருந்து ஊக்கில் உயிர்க்கிறது. அது மேலே கொண்டு ரொம்ப நுனிக்கும் போன அது மேலே போகாத. நுனிக்கும் பேரினால் அங்கிருந்து ஊக்கின் கீழே வந்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு காற்று எவ்வளோ தூரம் போகணும் எப்படி போகணும் தெரியணும். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஏன் பிறந்தோம். சரி அவர் சொல்ல பழுதே பகலும் போயின சார் கட்டம் போனது போச்சு நிலை ஒழுங்க முடியல. அவன் சில பேர் சார் தேவை எல்லாரும் சார் வரப்போகுது வேடிக்கை பாருங்க. நம்ம மனுஷன் ஒரு மோசமான மனுஷன் சார். இன்னும் சார் சந்தியாகம் பண்ணுங்க சார் சார் அப்போவே எங்கள் அப்பா சொன்னார் சார் கேட்குற சார் இப்படின்னா இன்னுமே சார் பண்ணுறேன். ஸோ எப்போ அப்போ நான் செத்துமா போகிறேன் என்ன. அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இலக்கு புறம் தள்ளுகிறோம். அதாவது கொஞ்சம் கெட்டிங் டு உள்ளே போகணும் சார். கொஞ்சம் போனால் அதுதான் நம்ம ஒரு எடுத்து அவன் 4 எடுத்து வைக்கிறான். அனஞ்சா சித்தையம் தோமா ஏன்னா நீ காத்தால கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போனேன்னா இதே போல் அங்கே ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. பகவத்கீதை வெளியிடும் போது எங்கே வெளியிட்டேன், பகவத்கீதை மனம் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அதை எங்கே வெளியிட்டேன்னா பாசாதி பெருமாள் கோவில் பக்கத்தில் நம்பில சரணி ஒன்று திருவள்ளிக்கல்ல நம்பில சரணின்னு ஒரு சனி பக்கத்து பாசாதி பக்கத்துலேயே அந்த சரணியில் வெளியிட்டேன். வெளியிடும்போது ரங்கசாமி பட்டாச்சார் ஒருத்தர் எங்கள் பெரியவர் கைங்கரியம் பண்ணுறார் கோவிலில். ஆனால் அவர் வயசு ஒரு 85 இருக்கும். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு 8 வருஷத்துக்கு மேலே. அப்போ நான் ஏன் ஒரு நித்தியம் பாராயணம் கீதை பாராயணம் பண்ணுறேன். ஏன் கூப்பிடலன்னா வயசானவன் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணா கூப்பிடல. ஆனால் என்னாச்சுன்னா அவரே வந்து பிரசாதத்தை கொடுத்து
இந்த பாசாலி கேட்டுருக்கோம் அப்படின்றாங்கன்னா எதுக்கு சொல்றேன்னா அதான் அனன்யா சிந்தையன் தோமா ஏஜனா பயிரும். உண்மையே நீ உழைச்சா கிடைக்கும், உண்மையா உழைக்கலாம் அது முடிய மாட்டேங்கிறார். அது ஏன் முடிய மாட்டேங்கன்னா நல்லது வரக்கூடாது. பெரிய பெரிய எத்தனை அது திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, பழனியா இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கமா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரமா சரி, கோவில் பெரிய பெரிய விசேஷம், கருட சேவை, ரதோத்சவம் 40 தினம் சொல்றோம். கடைசியில் பார்த்தா அங்கே கடை, திருப்பியில் கடை, இங்கே போல கடை கூட்டம் பாருங்கன்னா கடை இருக்கு சார். கடை ஊரில் இல்லை, சேலத்தை திருப்பி போறாச்சு, சேலத்தில் கடை இல்லையா? இதே கடை தான் அங்கே இருக்கு, அங்கே கூட்டம் சார் அப்படின்னா தெரியும். பகவான் என்ன பண்றான்னா தன்னுடைய ஊர்ல கூட இது போல கடையை வச்சிடணும். இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணி நல்லத்துக்கு வரக்கூடாது சார். உபன்யாசம் கேட்கறதால தூக்கம் கூட வருது. பசங்களை விஷயம் வரல, கையில் எதுவும் எடுத்துட்டு வரல, செல்போன் எடுத்துட்டு வரல, தூக்கம் வருது. ஸோ அப்பா பள்ளியில் தூங்கியவர் கல்வி இழந்தார், படைதலில் தூங்கியவர் வெற்றி இழந்தார். இன்னும் அழகா சொல்றான், பொறுப்புள்ள மனிதரில் தூக்கத்தினால் ஒன்னான வேலைகள் தான் தூங்கணும். ஏன்னா நம்ம நாடு பெரிய நாடு சார். பிரதம மந்திரியே தூங்குறத போட்டோ எடுத்து போட்டுக்கலாம், பேர் சொல்லக்கூடாது மரியாதை. ஒரு பிரதம மந்திரியே தூங்குறத அப்ப என்ன பாருங்க, எதா ராஜா என்ன சார், எது சார் பிரதம மந்திரி பயிருக்கு வேண்டாம், நிறைய பேர் தூங்கலாமா? 77 ஒரு வண்டி கள்ளக்குறிச்சிக்கு இது மெட்ராஸ் வண்டி 77 உங்களுக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி வண்டி 77 கள்ளக்குறிச்சி கிளம்பி மெட்ராஸ் போகும். 3/4 தூரம் பஸ் போயிட்டே இருக்கும். ராத்திரி 9 மணி 10 மணிக்கு கிளம்பும். அதில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, கோயம்பேட்டில் போய் சாமான் வாங்குற அந்த வியாபாரிலாம் 10,000 20,000 50,000 எடுத்துன்னு போவான். இதில் 77 பஸ்ஸில் கள்ளக்குறிச்சி மெட்ராஸ் பஸ்ஸில் ராத்திரியில் போவாங்க. என்ன பண்ணுவாங்களாம், எங்கிட்ட இந்த 50,000 30,000 40,000 டிரைவர் கேட்பாங்க, அவர்கிட்ட வச்சுருவோம். எல்லாம் கூட்டி அவர்கிட்ட வச்சுட்டு இவா குசிக்கு போவோம். என்னன்னு கேட்டால் அதுக்குன்னு நம்பிக்கை. 77 பேர் தூங்கினாலும் யார் தூங்கக்கூடாது. அது மாதிரி கண்ணன் அவன் தூங்கி விட்டால் காசினியே தூங்கி விடும், அன்னையரே கண்ணன் தூங்கலாமா? அதனால இதுக்கு சொல்லல கமிட்மெண்ட். எப்போ தூக்கம் வரும்? தூக்கம் எப்போ வருது? உடம்புக்கு நாம அடக்கமா இருக்குமா, நமக்கு உடம்பு அடக்கமா இருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. உடம்பு நமக்கு அடக்கமா, நாம உடம்புக்கு அடக்கம். உடம்பு நமக்கு அடக்கம்னா தூக்கம் வராது. நாளைக்கு ஒண்ணு கல்யாணம், யாரும் எவ்வளவு மோசமா சொல்லி தூங்குவாங்க சார். நாளைக்கு ஒண்ணு கல்யாணம், ஏன் சார் நீங்க தூங்கல? டிரைவர்லாம் பாருங்க, ஸ்டேட் பஸ் டிரைவர்லாம் ஒரு நாள் ஆஃப், ஒரு நாள் சில சமயத்தை அதே வேண்டாம். எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 75 கிலோமீட்டர் ஒரு டிரைவர் மாத்திரால, எக்ஸ்பிரஸ் பஸ்ல மாத்திர 2 சார் எப்ப மாத்திர 100 கிலோமீட்டர் சரி மாத்திர வச்சுங்க. அப்படின்னா வேடிக்கைன்னா மாத்திர வரைக்கும் தூங்கிட்டு இருப்பார் சார். மாத்திர வரைக்கும் கால் நீட்டி தூங்கிட்டு இருப்பார். உட்காண்டா தூங்க மாட்டார் சார். எப்படி சார் ஒரே மனுஷன் தானே? அதான் பிஹேவியர், என்ட்ரி பிஹேவியர். டிஓ வரேன்னா அன்னைக்கு மட்டும் ஹெட் மாஸ்டர் ஒழுங்கா இருப்பார். டிஓ வர அப்படிதான் மோசமான ஹெட் மாஸ்டர். ஸோ அப்போ அதனால என்னன்னா நம்ம அந்த சமயத்தில் கூட நம்ம தூங்குறோம்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம அதுதான் என்ன பண்ண, நீங்களும் சேட் பண்ணுவோம் கூட செஞ்சான். அவன் தொட்டு கேவல கட்சிருக்கான் சார். வீட்டில் தூங்குறத விட உபன்யாசம் கேட்ப நல்லா தூங்குவாங்க. அது என்ன சார் அடிக்ட்டு? வீட்டை விட சில பேர் செல்போன் வச்சு தூங்குறாங்க. கேட்டால் செல்போன் வச்சு செல்போன் அந்த ரிங்டோன் சேன் பண்ணாதான் தூக்கம் வருமா? ராத்திரி ரொம்ப அற்புதமாக சின்ன கதையை சொன்னான், ரொம்ப அருமையான கதை. என்ன சொன்னான்னா, வயசானவா, ரொம்ப பெரியவா, எல்லாம் ராமாயணம் படிக்கிறவா. அந்த ராமாயணம் எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும். ராமாயண புஸ்தகம் பாலகாண்டம் அர்த்தத்தோடு அயோத்தியா காமிச்சு மாப்பிள்ளை வந்தார். ஊர்லேருந்து மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை தெரியாதவா, பழைய கதை இது. அது உடனே அவர் என்ன பண்ணுறார், இவர் கேட்டார் உடனே ராமாயணம் இருக்கான்னு கேட்டார். ராமாயணத்தில் பாலகாண்டம் சின்னதாக இருக்கும், ஆன்மீகாண்டம் சின்னதாக இருக்கும், கிருஷ்ண காண்டம் அயோத்தியா காண்டம் பெருசா, யுத்த காண்டம் பெருசா. புஸ்தகம் இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னா பாலகாண்டம் கொடுத்தார். சுவாமி பாலகாண்டம் வேண்டாம் சுவாமி, யுத்த காண்டம் வேண்டாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மாப்பிள்ளை நித்தியம் பாலகாண்டம் பண்றா போல இருக்கு. இப்ப வந்து பாலகாண்டம் முடிச்சு, அயோத்தியா காண்டம் முடிச்சு, ஆன்மீக காண்டம் முடிச்சு, கிருஷ்ண காண்டம் முடிச்சு, யுத்த காண்டம் வந்து காரணம் டெய்லி பாலகாண்டம் கொடுத்தா வச்சு நான் தூங்குறேன். சரி மாப்பிள்ளை மரியாதை
தூங்கிட்டு கூப்பிட்ட. அப்புறம் கேட்டா, ஏன் சுவாமி இந்த தூங்குற பாலகாலம் தூக்கம் வராதா? நான் முதல்ல பாலகாலம் கொடுத்தல, அப்பயே தூங்கலாம் இல்லை சார். தலைக்கு சரியான ஓசனம் இல்லை, ஏன்னா அது ஒசமா எப்படின்னா பாருங்க. How we are dealing with the holy books. even holy books நல்ல புத்தகம் மீன விளையாட்டு தரமாச்சு. பல வீட்டில் புத்தகம் எழுதே கிடையாது. அப்பா சார், அப்பா தொட விடலாம், அப்பா படிச்சிடலாம். என்ன வேலையை பண்ற சார்? நெஞ்சிலூரமின்றி நேர்மை தீரமின்றி பஞ்சனை செய்வாரடி வாய் சொல்லி என்ன சரி. அந்த காலம் போறது 3ஆம் பத்து அடி 3ஆம் பாருங்க. நம்ம தப்ப சொல்லி கேட்டா நல்லா இருக்கும், நம்மளே நம்ம பார்த்துக்கிறோம். சரி. குழலூதினான் கண்ணன் குழலூதினான் 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 கண்ணன் குழலூதினான் குழலோசை அதனாலே உலகெல்லாம் உணர்வோடு உடலாடி உளமாடி மகிழ்ந்தாடி மனம் மாட உடலாடி உளமாடி மகிழ்ந்தாடி மனம் மாட உடலோடினான் கண்ணன் உடலோடினான் இளமாதர் மனம் வாழ உடைத்தாழ குடத்தாழ மலையோட இடை நோங்க கடல் கண்ணில் களி ஓங்க குழலோதினான் கண்ணன் குழலோதினான் நாட்டின் இளம் மாதர் மல்நாட்டின் இளம் தேடி கண்ணன் தன் குடல் கேட்டு எல்லாம் அடிந்தார்கள். குழலோ
முதல் போல கவிழ்ந்திறங்கிட ஆங்கே ஒரே விஷயம் பெரியாழ்வார் 10 பாட்டு பாடியிருக்கார். கண்ணன் எப்படி கொடுக்கிறார், ரொம்ப அற்புதமான பாட்டு. சிறு விரல்கள் தடவி பரிமாற பாட்டு கவனிக்கோ. சின்ன விரல் பிங்கி விரல், சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப. குடல் ஊம்போது வாய் கொஞ்சம் பல்காவும், காற்று உள்ள அடக்கிக்கும். சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப செங்கன் கோட புருவைய புருவம் கூடலிப்ப கோவிந்தம் குடல் கொடு ஊதின போது கரவையும் பறவையும் கணங்கள் தூந்து சூடு துறந்து வந்து சூழ்ந்து பழுதாடு கிடப்ப கரவையும் கணங்கள் தால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாத சிறு விரல்கள் பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப ஆரம்பிச்சு 1 மணி டைம் கூட 2 மணி டைம் டயர்ட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சு 10 தான் ஆரம்பிச்சோம், 11 தான் ஆரம்பம். உட்கார்ந்து தான் பாடிருக்கோம். ஆனால் என்ன இருந்து இன்னும் ரொம்ப நாளாக நம்ம உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி. என்ன காரணம்? உடம்பு டயர்ட் ஆயிடும், வெயில் அதிகமாக இருக்கு, இல்லைன்னு சொல்ற. ஆனால் எங்கள் தந்தையர் நாடக பேச்சினிலே சக்தி பெருசு ரொம்ப எடுத்து அப்புறம் குடும்பத்துகளை எனக்கு கொடுத்தா குடும்பசாமி சக்தி வரும். சாதாரண கோவிந்த 2 நிமிஷம் பஜனை கிடையாது, நான் மட்டும் பண்ணுவேன், நீங்க சாப்பிடுங்க. ராம் அப்பஜோ ராம் அப்பஜோ ராம் அப்பஜோ ரே ராம் அப்பஜோ ராமானந்தமே ராம் அப்பஜோ ரே Krishna
திட்டமாய் செய்து வைக்கும் இருடி கேசங்கிறாளே ஒதுங்கியே இருந்தவர்தான் ஓம்பிடும் ஒன்றியவனின் ஒரு பதம் நாடுகிறார் தனிய காம்பிட்டு இந்திய அகப்பையானா கண்ணாடி கொண்டேதான் கழுத்தனி காணுகிறார் கைவரை கொடுக்குகிறார் தனியில் திருக்குகிறார் கண்ணாடி வந்தவளால் பெயர்கள் சொல்லி தன்னாலே பேசுகிறார் தனியில் மாறும் காலே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அப்படி சொல்ல இல்லையா? இந்த பெண்களை எப்படி காப்பாற்றுறதுன்றத அன்னைக்கு இருந்த பிரச்சனை இருக்கு. எப்படி காப்பதுங்க செல்வ மக்களை நானே என்று நாட்டிய கையில எல்லோரும் கூடி வந்தேன். செப்பமான நாட்டங்கள் செந்தலில் நாட்டில் எல்லாம் சுமந்தான் நடவு செய்வான் சோதிக்க வேண்டாம் என்றார். மருத்துவ பதனியில் மருந்து வீணாவது உண்மை கொடுத்தவன் என்பதால் கோவிலுடன் நான் படுத்த செல்வியை நான் பெரியோர்கள் சொற்படியே அனுப்பந்தானே போராட்டமும் உண்மையோட ரொம்ப அழகா இதே. அதாவது ப்ரெஷர் வருதுன்னு சொல்றாங்களோ, ப்ரெஷர்ரா, ஹை ப்ரெஷர்ரா, சுகர்ரா, பூரா மேக்சிமம் எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் மனசு தான். மனையேகி மனுஷியான காரணம் பந்த மோட்சம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ இந்த மனசை மாற்றணும்னா ஆன்மீக என்ன வரும்? ரொம்ப அற்புதமான விஷயம் இது. இந்த காங்கிரிகேஷனல் ப்ரேயர்னு பேர் மறந்துட்டு கணபதி சச்சிதானந்த சுவாமின்னு நினைக்கிறேன். ஒரு பேர் என்ன? கணபதி. சரி, கேள்விப்பட்டீங்களா? பெங்களூர், கர்நாடகா. கணபதி. அவர் ஒரு புதுசா மியூசிக் தெரப்பி என்ன சொல்றார்? நம்ம தெரப்பி கேள்விப்படுறோம். வேடிக்கை சொன்னார். அதாவது என்ன சார் போறீங்கன்னா, இப்போ நான் வந்து அலோபதிக்கு போயிட்டு இருக்கேன். ஏதோ வியாதி, என்ன ட்ரீட்மெண்ட்டு? அலோபதி. ஒரு மாதம் போச்சு. என்ன சார் போறீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் தான் போறேன். எங்கே போறீங்கன்னா இப்போ ஹோமியோபதி. முதல்ல என்ன பண்ணா அலோபதி, இப்போ ஹோமியோபதி.
மறுபடியும் 1 மாசம் பொறுத்து வந்து என்ன சார் அதை பற்றியும் பிரயோஜனம் இல்லை சார். முதல்ல கேளுங்க சார். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுர வாசம் வெங்கடாச்சல அதை பற்றியும் வேண்டாம், ஓவிய பற்றியும் வேண்டாம், வெங்கடாச்சல பற்றி வீணா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்வராமி ஸ்வராமி வீணா வெங்கடேசம் நநாதோ சதா வெங்கடேசம் அகந்தூரதத்தே பதம் போதயம் பிரணாமி தேவாகத்ய சேவாங்கரோமி சகல் சேவயாரித்ய சேவா பவம் பிரயத்ய பிரயத்ய பிரபோ வெங்கடேஷ. அதனால நான் ஒரு பாட்டு ஒரு மாமி எழுதுறேன். பதி பதி வெங்கடாச்சலபதி பதி பதி வெங்கடாச்சலபதி துதி 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 அவனையே நீ துதி 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 அவனையே நீ துதி விதி விதி விலகியே ஓடிடோ விதி விதி விலகியே ஓடிடோ கதி கதி வெங்கடாச்சலபதி கதி கதி வெங்கடாச்சலபதி கதி கதி வெங்கடாச்சலபதி. நல்லா கவனிச்சுக்கோ. நீங்க ஆன்மீகத்தை போனா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இல்லாட்டாலும் நெகட்டிவ் எஃபெக்ட் கிடையாது. அது கவனிச்சு சைடு எஃபெக்ட் சொன்னா பண்ணுவோம். ஆன்மீகத்தை போய் லாபம் கிடைக்காட்டாலும் நஷ்டம் கிடையாது. ஆனால் மற்றவங்க சைடு எஃபெக்ட் நிறைய. ஸோ அதனால அடுத்த பாட்டு பார்க்க போறோம். 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி எல்லாம் பெரிய பெரிய பாட்டை. நேற்று எப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு. பெரிய ஆழ்வார் நேற்று பெரிய ஆழ்வார் சின்ன ஆழ்வார் நீ சின்ன ஆழ்வார் அனோரணியா மகத்தோ மகியா. ரொம்ப அழகான பாட்டு. பாருங்க ஒரு நாகம் மாதிரி இருக்கு. இப்போ பொண்ணு இப்போ வீட்டை விட்டு போயிட்ட மாதிரி தெரியுது. வீட்டு வந்து பார்க்குற அம்மா நீ வீட்டு ஒரு சுத்தமே இல்லையா, நீ பொண்ணு போயிட்ட அழகிழந்த அரவிந்தமாய் ஆனந்தம்மா வீடு ஆறுயிரல் மகளுக்கு யாரையுமே நல்லானத்தின் தோழம் மணிவண்ணன் பின்னால் கல்லாத என் மகளும் கலந்தனோ அறியே அம்மா மனசு போயிட்டு வெளியூர் போயிட்டாங்க. மனசு இல்லையா போயிருப்பாரோ சொல்லக்கூடாது. இந்த என்ன ஒரு அழகான இந்த பிரசன்டேஷன் பண்ண போயிட்டு அவருக்கு பராமரிச்சு பார்த்து சரியா பண்ண காரியம். நீ முட்டாள் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் முட்டாள்தனமா நடந்துக்கிறோமா ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி சொல்ல பாருங்களேன். நாமெல்லாம் முட்டாள்தனமா அந்த மாதிரி கல்லாத என் மகளும் கலந்தனோ அறிய கறவைகளை உறவினரே களவாடல் போல கலிகளை கனகவன் கை கொள்ளான் கொள்ளோ அழகிழந்த அரவிந்தமாய் ஆனந்தமா வீடு ஆறுயிரன் மகளுக்கு யாரு இங்கே வீடு தொண்டல்தான் தொண்டால் மன கோலம் செய்வான் கொள்ளோ எங்கள் மகள் எதிர்களால் நொந்தழிவாள் கொள்ளோ சைக்காலஜிக்கு பாருங்க. ஐஸ்வர்யானே கல்யாணம் பண்ணி பாருங்க. இதை உடனே ஃப்ரெண்டாக வச்சுருப்பா. அந்த மனசை பாருங்க சார். அது சொல்ற ஒரு மகளை திருமகளை உயர்வாக வளர்த்தே அற்புதமா பெரியவங்க சொல்றார். ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தே
செங்கல் மாதம் கொண்டு போ ஒரு மகளை திருமகளாய் திகழ்வாக வளர்த்தே கரியனவன் கல்லனவன் கைக்கொள்ளே போனான் பெருமகையா மசோதையவள் மகளை போற்றி உரிய முறை மரியாதை அது செய்தால் போதும் அழகிழந்த அரவிந்தம்மாய் ஆனந்தம்மா வீடு ஆறுயிரம் மகளுக்கு அறிந்த வீடு ஆறுயிரம் சொந்த மூடர் எந்த மகள் மீது சொந்த மூடன் பாவி எந்த மகள மகிழ்வாரோ நெறிமுறையாய் விவாகமே இன்றி விழல் நெறிமுறையாய் விவாகமின்றி ஏழவிழாயில் மகளை ஏற்று மகிழ்வாரோ குற்றம் சொல்லி குலமகளை தள்ளி வைப்பார் கொள்ளோ குற்றங்களை ஏற்றுக்கொண்டு உயர்த்திடுவார் கொள்ளோ அழகிழந்த அரவிந்தமாய் ஆனந்தம்மா வீடு ஆனந்தம்மா வீடு ஆறுயிரல் மகளுக்கு யாரு இந்த வீடு கள்ளத்தனமாக கண்ணல் கொலை கொண்டே போனான் கொள்ளை கொண்டே போனான் வள்ளியவள் வருத்தமின்றி வாழ்ந்திடுவாள் உள்ளோ சொல்றேன் வெள்ளியலும் முன்னாதவள் வெந்த இறை கடைந்தே வெந்த இறை கடைந்தே வெண்ணை எடுத்தே அலையும் அல்லப்படுவாளோ வெண்ணை எடுத்தே 9 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு காவு கேட்டு பல்ல வைப்பான் எங்க எங்காத்த இப்ப அங்க போய் அது காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பற்ற வாசனருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தி அந்த வீடு சார் அங்க போய் பெண்ணை கழிவா என் பொண்ணு அவன் கழிவா போட்டிருக்கேன் நான் பொண்ணு அப்புமா வளர்த்து வந்தேன் அது என்ன கஷ்டம் என்ன அழகான அதாவது இந்த வாழ்க்கையில அந்த நிதர்சனம் அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள் பெற்றவள் தன் மகள் பரத்தி புலம்பிடும் பாசுரங்கள் கற்றவர்கள் கவலையின்றி கண்ணடி அடைவர் கற்றவர்கள் கவலையின்றி கண்ணடி அடைவர் பாட்டு ராணி இளைஞன் குடிக்கணும் ஒரு பக்கத்தில் ராமன் கட்சி கண்ணன் கட்சி ராமன் இப்படி பண்ணா இல்ல கண்ணனை பண்ண கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கண்ணனையும் ராமனையும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கண்ணனையும் ராமனையும் கொண்டாடுவோம் கையை கட்டி கொண்டாடுவோம் கையை கட்டி கொண்டாடுவோம் கண்ணனையும் ராமனையும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கண்ணனையும் ராமனையும் கொண்டாடுவோம் கற்பகத்தான் கற்பகத்தை காலெடுத்தால் கண்ணனவன் மன்னகத்தில் மரபத்தால் கொண்டாடுவோம் மாமணி மன்னனை கொண்டாடுவோம் கற்பகத்தான் காதலிக்காய்
மன்னகத்தில் மலரவிட்டான் மகிழ்ந்தாடுவோம் மாமகி வண்ணனை ராமன் பரசுராமனைய நேராக பணியவிட்ட அவன் உன்னை தோல்வலையா செல்வரவன் கொண்டாடுவோம் அவனை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவனை குமணியை அழைத்தவனாய் குமணியில் தலை சிறுத்த இருக்குமே தீவிரவன் இலக்கமுள்ள கண்ணரவன் கொண்டாடுவோம் கண்ணனை கொண்டாடுவோம் மாற்றுத்தாய் ஏற்றிடவும் ஈற்றுத்தாய் ஒற்றிடவும் கூற்றுத்தாய் மகிழ்ந்திடவும் சீக்கிரமில்லாமலையே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ராமனையே நாளும் நல்லினாக மலத்தி கந்தவக்கே பலனடிக்க செஞ்சலிய கந்தனும் சீரடியால் மறந்தானே மூத்தவமே அடிநிலைகள் அணிந்துடுத்த அடியான தலைவனுக்கு முடியான மூத்தவனோ கொண்டாடுவோம் புதுகலமாகவே கொண்டாடுவோம் காளியனை வளர்த்தவனே கலினகனோ புரிந்தவனே நீரவன் செய்தவனே மேலான மாதவனே நடந்திட்டான் ராமதவன் நாடி வந்த சூர்பனை நாசி சரி நகை செய்தான் சகனமரை சாதியவர் மறுதித்தான் நிறைகாத்தான் மனமுக கடலூதி மங்களை மகிழ்வித்தான் கடலளித்தான் காவொருத்தன் கடலரகம் தலையளிக்க தலைவருத்தம் தம்பிக்க இனியவனை பாடிடுவோம் கொண்டாடுவோம் நந்தம் தகன் தன்னுடனே நந்த காமம் தனையிடத்தை உதி வர என்றவனின் கண்டனிலே பரவசமே கொண்டாடுவோம் ராமனையும் கண்ணனையும் கண்ணனையும் ராமனையும் கொண்டாடுவோம் புதுகலமாகவே கொண்டாடுவோம் ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ராம 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 கிருஷ்ண 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 ராம் பெரியாழ்வாருடைய அற்புதமான அனுமனுடைய தூத பத்தி அடுத்த பாட்டு. இங்கிருந்து ஆஞ்சநேய பெருமான் அங்கிலே ஒன்று பெற்றான், அங்கிலே ஒன்றை தாவி, அங்கிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏவி, அங்கிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அங்கிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்னு பாட்டு. அனங்கை கண்டு சீதா வேண்டான். அப்ப என்ன பண்ணா மோதிரம் கொடுத்தான். பெரியாருக்கு ஒரு ஆசை, அதை பத்தி பாடுறேன். மோதிரத்துக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அப்பா மெசேஜ் சொல்றாரா ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு? அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே அம்மா அடையாளமே இந்த அடையாளமே அடையாளமே இந்த அடையாளமே
கலைத்தான் ஸ்ரீராமன் தூதன் யானே அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே அம்மா அல்லியமு மலர் மகளே அடி பணிந்தேன் விண்ணப்போ மதிகளால் எல்லியல் மாலையார் தலையாளோ மாலையார் தலையாளோ அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே கலக்கியவள் பூமிதானே கலக்கியவள் கை புலகமரன் காடடைந்த கும்பிட்டே நடையாளோ நீதானே கும்பிட்டே அடையாளமே அடையாளமே அகலமருக்காதலங்கவனே உடனுடனே கூடி நின்று இரவரம் சுகமளிக்கும் ராமநாமம் தோழமானா உடனே கூடி நின்று சுகமளிக்கும் அடையாளமே அடையாளமே தெனமரும் கோயில் சாரல் சித்திர கூட திருப்ப தென்மொழியாய் பலர நம்பி திருவடிகள் பெற்றுடன் சித்திர கூட திருப்ப அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே சித்திரகூட தீர கை மூளை அட்டனமே அவன் தன்னை அறுத்தருமே அறுத்தருமே அடையாளமே அம்மா அடையாளமே அடையாளமே அசையினால் இலக்குவனோ ஒதையதில் மொழியால் வசனன ஓடி சென்றால் தனக்குவமை இல்லாலே அசையினால் இலக்குவனோ ஒதையதில் மொழியால் தனக்குவமை இல்லாலே அடையாளமே 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 மதம் சீரையிடம் மாணிகள் மொழிந்ததெல்லாம் மொழிந்ததெல்லாம் புதியவன் உத்தமன அனுபந்தம் தான் மோதிரமே அடையாளமே அடையாளமே ராமகதல் சொல்லாளன் சுந்தரனே சந்தமிழ் மோதிரத்தை சுந்தரியோ பெற்றுடனால் ராமகதல் சுந்தரனே சுந்தரியோ பெற்றுடனால் சட்டபிரா தானுவிட்ட கதிகமிது அடையாளம் பவளசுதல் மொழிந்ததுவே பாவனமாயாக்கிடுமே
பெரிய ராமாயணத்தை முடிச்சிருக்கார். சாதாரண கோவிந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஆரம்பத்தில் தூக்கம் வராம இருந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா முடிய போறது இன்னும் 2:10 முடிச்சுட்டா இப்ப முடிச்சலாம், மறுபடியும் சாயங்காலம் முடிச்சுக்கலாம். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பம். பகவானுடைய அனுகிரகத்தினால பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் பத்து 1ஆம் திருமொழி ஆரம்பிக்கும். கதிராயிரமிரவி கலந்தொழிரும் காதுத்தமே கதிராயிரமிரவி கலந்தொழிரும் அதிரோமீர நியமில் தாகம் விளங்கடித்தவனே சங்கரு சக்கரமே என்று மல கண்ணனவன் மங்கையை மனம் புரிய செங்கையால் ஒடித்தான். வல்லானை கொன்றவன் வாலிதனை அடித்தவன். வல்லானை அணை அடித்தான் கரதூடனை வதைத்தான். ஆதிடையில் வளர்ந்தவன் ஆயகுல கொடுத்தவன். கடல்விடையே இசையினையும் அழித்த பின்னே மனம் முடித்தான். அவனும் திருமாலும் அவனேதான். திருமாலே அவனேதான். மணியை அமர் செய்து அடைந்தவன் தான். உழைப்பாளருந்தியவன் முடித்திட்டான் பேரவளை. அலையால் மகிழ்வு நகர் அற்புத துவாரகையானே. வெள்ளை விழி சங்கோ சக்கரமோ உடையவனே. கள்ள போடு சுனை ஆனானே கண்ணபிரான். ஆழி மறைத்தவனை அர்ஜுனனின் அன்பினையே. பாழியம் தோளுரை பத்மநாபனை கண்டார். மண்ணும் மறிகளோ மலைகளையோ விழுங்கியவர். என்ன கரிய பிரான் தேனமாகி நின்றவன்தான். கரியவன் தன்னையே உரியவனாய் உலகெங்கோ. அடியவனாய் தான் பண்பட்ட வாழ்க வாழ்க. அடியவனாய் தான் பண்பட்ட வாழ்க வாழ்க. அடியவனாய் தான் பண்பட்ட வாழ்க வாழ்க. அடியவனாய் தான் கோவிந்த. கரெக்டா 12 முடிவு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒன்று வாசிக்கணும். இது எப்படின்னா, இப்ப நம்ம எங்க போறோம், நேயர்களை திருமாலின் ஜோலைக்கு அழைத்து செல்வோம். போகும்போது பெரிய பெரிய மனசன் போன மனங்களும் பெருச. அதாவது அகத்தியர் வழிகாட்டுறார் ராமனுக்கு பஞ்சவெள போய் இருக்கு. ஓங்கு மலையோங்கி மலையோங்கி மணலோங்கி பூங்குலை குழாவு குளிர் போலை குடை விம்மி தூங்கு திரையாது தவசூரனது குன்றில் பாங்கலுரதல் தொழில் பண்ட வழிமன். கம்பராமன் மனவசமா இருக்குமா, மனவசமா இருக்குமா, மலவசமா இருக்குமா. அது மாதிரி சிலம்பொலிகள் கலந்திடமே சிலம்பாருபாயோ. சிலம்பொலிகள் கலந்திடமே சிலம்பாருபாயோ.
மலையாகோ கலைகளைந்த கோமானில் சோலை மலையாகோ அண்ணனவன் முடியதையும் தங்கையவள் போக்கோ அண்ணனவன் முடியதையும் தங்கையவள் போக்கோ அடித்தவனில் பெருமையதை எதிரொலிக்கும் மலையே அடித்தவனில் பெருமையதை எதிரொலிக்கும் சோலை அறிவுள்ள பாகவதர் பரமசுகமடைய அறிவுள்ள பாகவதர் பரமசுகம் அடைய பாவிகளை விலக்கி வைக்கும் பாவனமாம் சோலை பாவிகளை விலக்கி வைக்கும் பாவனமாம் சோலை வெள்ளிமல தேனாரி மண்ணி கலந்திடவே பின்னில் மலர்த்தேனாறு மண்ணில் கலந்திடவே பின்னவர் போம் மண்டியிட வைத்தவனின் சோலை வென்றவர் போல் மண்டியிட வைத்தவனின் சோலை வாரணத்தை காத்தவனே வாரணத்தை மாட்டான் வாரணத்தை காத்தவனே வாரணத்தை மாட்டான் வாரணங்கள் வருடுமடி வளவான சோலை வாரணங்கள் வரும்படி பலவான சோலை சொல்லகளை மாய்வித்த மாமனுக்கு மரளி மல்லர்களை மறைத்தான் மாமனுக்கு மரணி மாது பூரி மனச்சாந்தை மனமுடைதான் மலையே மாது தோழி மனச்சாந்தை மனமோர்தான் மலையே வைத்துனக்கு இதமாகி மோடைய செய்தே மைத்துனக்கு இதமாகி மோடையிடச் செய்தே மணிவண்ணல் மலையதுவே மாறன் புகழ் சோலை மணிவண்ணன் மலையதுவே மாறுபுகழ் சோலை படிக்கூட மாறன் புகழ்னா திருமாலின் சோலை என்று மனம் நெஞ்சிலேயே புகுந்தாங்க மாறன் மணி சோலை அரிகளவை அரிநாமம் அதிகாலை பாட அதிகளவை அரிநாமம் அதிகாலை பாட அணுகாத அரசரையும் அனைவேக்கும் மலையே அணுகாத அரசரையும் அணிவிக்கும் மலையே எதிரானவர்களையே சதிராடும் போதோ எதிரானவர்களையே சதிராடும் பூதம் எம்பெருமானடி வணங்கும் என்றென்றோம் பணிவாம் எம்பெருமான் அடி வணங்கும் எந்தென்றும் பணிவாய் இந்திர கோபமெங்கும் இருந்திடுமே ஐயா இந்திர கோபமெங்கும் திறந்திடுமே ஐயா இயற்கையான கணிகளில் தேற்றம் போலிடுவே கதிர்களும் பிடிகளுமாய் கவர்ந்திருக்கும் சோலை கணக்கிற்ற தேவிமாக கைகோர்க்கும் சோலை மருதமலை விளங்கிடுமே மலையதுவே சோலை கருதுபவர் கண்ணடி கலந்திடுவார் உண்மை கருதுபவர் கண்ணடி கலந்திடுவார் உண்மை கருதுபவர் கண்ணடி கலந்திடுவார் உண்மை ராதாரமண கோவிந்த सर्वत्र गोविंद नाम संकीर्तनम राधे 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 गोविंद 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 वृंदावन चंद्र वृंदावन चंद्र वृंदावन चंद्र वृंदावन चंद्र अनवरत लीलावंतो राधे गोविंद अनवरत लीलावंतो राधे गोविंद राधे 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 गोविंद राधे 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 राधे
கரை சமற்றத்துவம் சேஷசைரசிக கலைவாய் துண்டோ கலையாதொழிவார் கலைகள் மற்றில்லேன் வளைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்தனாமாய தளராவுடோ எனது ஆவி சரிந்து போல் உடலா உனதால் ஒருங்க பிடித்து ஸ்ரீராமச்சந்திரன் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், புத்தர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், பூமிகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், மூகம் கரோதி வாசாலம் பங்கும் பங்கேகின் கிருப்பா மகன் வந்து பரமானந்ததாகி சொல்றா. அப்படி இங்க இருக்க அத்தனை பேர் ஓல்டு ஓல்டு ஹவுஸ் இல்லை, ஓல்டு ஹவுஸ் தானே இது. நம்ம இது கோல்டா பாத வச்சோன்னா அது கோல்டு பொண்ணக்கம் பண்ண வேலை. அதனால மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.